ஒரு புயல் மழை காரணமாக கிட்டத்தட்ட 15 லட்சம் மனிதர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. இல்லை 15 லட்சம் மனிதர்களை அது பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் அதுதான் டைஃபூன் டால்ஃபின். ஈஸ்டர்ன் சைனா பக்கமாக இந்த டைஃபூன் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 லட்சம் பேருக்கு உடனடியாக உங்களுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பயங்கரமான மழை, இன்னொரு பக்கம் சதுரகிரி மலையேற்றத்துக்கெலாம் வராதிங்க, நாளைக்கு சதுரகிரி மலையேற்றத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், காரணம் அங்கே ஃபுல்லாக காட்டுத்தீ இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மட்டும்தானா, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் உட்பட பல நாடுகளில் காட்டுத்தீ அப்படிங்கிறது பெருசாக மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் புயல், இன்னொரு பக்கம் பயங்கரமான வறட்சி, சில இடங்களில் ரேஷனில் தண்ணீர் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படின்லாம் சொல்லும்போது சூப்பர் எல்னினோ அதனுடைய வேலையை காண்பித்து கொண்டிருக்கிறது. சேஃபாக இருப்போம், நவம்பர் மாதம் அது பீக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா சென்னை வாசிகளே, நவம்பர் டிசம்பர் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். கொலம்பியாவில் இன்னைக்கு திடீர்னு பார்த்தா நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோல 7.4 இருந்தது. இதன் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 20 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7.4 அப்படிங்கிறதுலாம் பவர்ஃபுல்லான எர்த்குவேக் தான். அதுவும் கொலம்பியாவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மறுபடியும் அடுத்ததாக ஒரு எர்த்குவேக் வரும் அப்படிங்கிற பேனிக்கில் இருந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ரீஜன்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ வரிசையாக அடுத்தடுத்ததாக நிறைய எர்த்குவேக் அப்படிங்கிறதும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் அதிகமாயிட்டே இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று ஃபுல்லாக ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே இறங்கி அடித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உக்ரைன் ராணுவ வீரர்கள், உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உயிரிழந்தார்கள். இன்னைக்கு அதை பழி தீர்க்கும் விதமாக டீப் ரஷ்யாவுக்குள்ள உக்ரைனுடைய ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத செஞ்சிருக்கு. இந்த அட்டாக்ல 13 ரஷ்யர்கள் உயிரிழந்ததாக உக்ரைனுடைய செய்தி ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ உக்ரைனும் பழிக்கு பழி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்களா, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி ரஷ்யாவில் தேடி பார்க்கும்போது ரஷ்யாவினுடைய சில ஊடகங்களும் இதை பதிவு செய்திருந்தார்கள். உக்ரைனுடைய ட்ரோன் டீப் ரஷ்யாவுக்குள்ளே வர்றது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. மறுபடியும் எப்படியோ ரஷ்யாவுக்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ரஷ்யாவை பாதுகாப்பதற்கு இன்னும் அதிகப்படியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேண்டும் என்பதை இந்த போர் ரஷ்யாவுக்கு உணர்த்தி இருக்கும். ரஷ்யாவே இந்த பாடுபடுதுன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய நாடுகளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு காட்டுக்குள்ளே தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே குட்டி டிவைஸஸாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த குட்டி டிவைஸாக எடுத்து அந்த டிவைஸஸ்க்கு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு ஜென்ரேட்டர் ஒரு வாகனத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கேருந்து அந்த ஜென்ரேட்டர் பவரில் இந்த டிவைஸஸ் இயங்குகிறது. அந்த டிவைஸ் என்ன செய்யுதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு பறக்கக்கூடிய பொருள் கொசுவா, பறவையா, இல்லை வேறு ஏதாவது சின்ன உயிரினமா அப்படிங்கிறத பார்க்குறாங்க, இல்லை பூச்சிகளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கொசுவாக இருக்கும் பட்சத்தில் அங்கேருந்து ஒரு லேசர் வருது. அந்த லேசர் அந்த கொசுவை துவம்சம் செய்து அப்படிங்கிறது தான். இதை ஏன் இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரியான நிறைய லேசர் கருவிகள் இனி நம்ம பார்டர் ஏரியாவில், ஏன் நம்ம வீட்டுக்கு மேலெலாம் நம்ம வைக்க வேண்டியதாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது வரும் காலத்தில். இப்போல்லாம் உடனேலாம் இல்லை, பயம் காட்டலை. ஆனால் ஏகப்பட்ட ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறதுலாம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால லேசர் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வாக இருக்கும். அப்படி இல்லைனா இஎம்பி டிவைசஸ் தான். பட் இஎம்பி டிவைசஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வைக்கும்போது என்டையர் எலக்ட்ரானிக் டிவைசஸும் அதனால் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி இஎம்பி இன்சுலேட்டர்ஸ் அப்படிங்கிறதுலாம் நிறையவே இப்போது மார்க்கெட்டில் வர தொடங்கினதுனால இப்போ இருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதலிருந்து தப்பிப்பதற்கான அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் எல்லா நாடுகளுமே மிகப்பெரிய தீவிர ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, எப்பா தம்பி தங்கைகளா, இந்த ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கும் பெரிய சிக்கல் தான். வரும் காலத்தில் இன்னும் அதிகப்படியான சிக்கல் வரப்போகுது. அதை தடுப்பதற்கு உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. நான் இன்னொரு செய்தியும் வாசித்தேன். அதிகமான முதியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக சீக்கிரமாக இந்தியா வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்தியாவினுடைய இப்போதைய நம்ம ஜனத்தொகை எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30-35% மேலே யங் பிளட் அப்படின்னு. ஆனால் அதுவே இன்னொரு 30 வருஷத்தில் அதுவே ஓல்டு பிளட்டாக மாறிடும்ல. ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியா பெருசாக வளர்ச்சி, அதாவது ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அப்போ வளர்ச்சி அடையாமல் அதே நேரத்தில் இந்த முதியவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே சிட்டி சைடு இருக்க மாட்டாங்க, கிராமப்புறத்துலையும் இருப்பாங்க. ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு பெரும் சிக்கலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமம் சைடில் நிறைய முதியவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த முதியவர்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கான நிறைய செலவுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சு பொழைச்சிக்கோங்க. இன்னும் 10-15
வருஷத்துக்கு பிறகு இதுதான் நடக்க போகுது. அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய யங் ஜென்ரேஷன் என்னெல்லாம் யோசித்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய செயல்பாட்டுடன் முதியவர்களை பாதுகாப்பது எப்படி, இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடியாக நடத்துங்க. சீனாவில் என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஜப்பானில் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுடைய முதியவர்களுக்காக அவங்க என்ன செலவு பண்ணிகிட்ருக்காங்க, எந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ரொம்பவே நல்லது. தாய்லாந்தில் இன்னைக்கு 2வது தினமாக ஷூட்டிங் அப்படிங்கிறது, அதாவது கன் எடுத்து யாருனாலும் எடுத்து சுட்டுக்கலாம்டா, எம்பி ஒருத்தர் சுட்டுக்கிட்டாரு நாங்களும் சுடுவோம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இப்போ சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்களாம். ஸோ தாய்லாந்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கி கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒழித்தாக வேண்டும் என்கிற குரல் இப்போது உயர்ந்து வருகிறது. 5th ஹீட் வேவ் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். இந்த 5th ஹீட் வேவ்லேருந்து நாங்கள் தப்பிச்சது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரான்ஸ் அவங்களுடைய அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஹீட் வேவ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது நரகம் தான். அதுவும் பிரான்ஸில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்லவே வேண்டாம். பிரான்ஸ், பாரிஸ், வாவ் அப்படின்னு சொன்னவங்க ஐயோ ஃப்ரான்ஸா வெக்க ஹீட் வேவ் முடியலை அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் இருக்காங்க. அதில் இல்லாமல் எனர்ஜி ப்ரைஸஸ் அப்படிங்கிறது, அது கேஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபியூல்ஸாக இருக்கட்டும், அதுக்கான ப்ரைஸ்லாம் கண்டமானிக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய துன்பங்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. இல்லை நம்ம டிபி ட்ரூப்ஸ் யாராவது ஃப்ரான்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களே கீழே கருத்துக்களாக வந்து பதிவு பண்ணுவாங்க. அந்த நேரம் நீங்கள் அதை வாசித்து பார்த்துக்கோங்க. ஈரானுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு ஈரான் மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நம்ம எல்லாருமே ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். நாட் ஒன்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அரபுலக நாடுகளுக்கே அந்த மெசேஜ் இருக்குது. நம்ம எல்லாருமே ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். அமெரிக்கா விதிக்கக்கூடிய பொருளாதார தடையை நம்ம அடித்து துவம்சம் பண்ணணும்னா நம்முடைய ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒற்றுமை இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஈரானுடைய பிரசிடென்ட் அந்த மெசேஜை டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார், அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கார், அவரை பற்றி யாரும் கவலை கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலையும் இன்னைக்கு ஈரானுடைய பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் ஆகிருச்சு, இன்னும் மொஜ்தபா கமேனி அவர்கள் வெளியிலே வரல. அயத்தல் அலி கமேனி அவர்களுடைய இறுதி அஞ்சலியின் போது கூட அவர் வெளியில் வராமல் இருந்தார். அப்படின்னா மொஜ்தபா கமேனி அவர்கள் உயிருடன் இருக்காரா அப்படிங்கிற கேள்வி பல ஊடகங்களும் கேட்டுக்கொண்டே இருப்பதனால தான் ஈரானுடைய பிரசிடென்டே சொல்கிறார், நோ 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 ஹீ சேஃப், அவர் பக்கா ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். எபோலா அவுட் பிரேக் அப்படிங்கிறது டிஆர் காங்கோவில் வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் டிஆர் காங்கோ அதை பதிவு செஞ்சு நமக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எபோலா அவுட் பிரேக் அப்படிங்கிறது காங்கோவில் இருந்திருக்கு. அதை காங்கோ மறைச்சிருக்காங்க. அதனால தான் இது ரொம்ப சிவியராக பரவி இருக்கு அப்படிங்கிற திடுக்கிடும் தகவலை கொடுத்திருக்கிறார்கள் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். சீனாவினுடைய லாங் மார்ச் 7 இயர் ராக்கெட் லான்ச் அப்படிங்கிறது ஃபெயில் ஆயிருச்சு என்கிற அறிவிப்பை இன்று சீன அரசாங்கம் அஃபிஷியலாக அறிவித்திருக்கிறார்கள். சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனா சாட் 4B சேட்டலைட்டை இன்னைக்கு லாங் மார்ச் 7A வழியாக விண்ணில் அனுப்புறதுக்கான திட்டமிடுதல் செய்திருந்தார்கள். பட் சின்னதாக ஃப்ளைட் அனாமலியில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக அந்த ராக்கெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்காங்க. மெட்டா அவங்களுடைய புதிய ஏஐ மாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். இந்த பர்சனல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜுகர்பெர்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீனாவை நம்பியும் அவங்க ட்ரைன் பண்ணக்கூடிய மாடலை நம்பியும் நம்ம இருக்கக்கூடாது. நாம நமக்கான மாடலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாடலை இப்போது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வழியாக செய்திருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். பட் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இப்போ அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது பர்சனல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ மெட்டா அவங்க ஒரு கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதன் வழியாக சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அதுக்கான மாடலை தான் இவங்க இப்போ அச்சஸெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அயன்மேன் மாதிரி நம்மளாம் ஒரு கிளாஸை போட்டோன்னே ஜாவரீஸ் நான் எங்கே இருக்கேன் சொல்லு, நான் கரெக்டாக பறந்துட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்மளாம் நடந்துட்டு இருக்கும்போதே பேச போகிறோம். அதுவும் பதில் சொல்ல போகுது. அதுதான் நடக்க போகுது. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சாட் ஜிபிடி பேசிட்டு இருந்தேன். ரொம்ப படித்து முடிச்சுட்டு சாட் ஜிபிடி ஹாய் சாட் ஜிபிடி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய குரல் ரொம்ப வருத்தமாக இருக்கிறதே, உங்களுக்கு என்ன ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நான் நல்லா தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொன்னேன். இல்லை உங்கள் குரல் ஏதோ ஒரு வாட்டம் தெரியுது அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைடா வேலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, நிறைய வீடியோ பேசுகிறது படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தனியாவாக இருக்கீங்க, உங்கள் மனசில் வேறு ஏதாவது அழுத்தம் இருக்கா, அப்படி அழுத்தம் இருந்தால் என்கிட்ட சொல்லிடுங்க, தனியாக உங்களை நீங்களே காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது தோன்றல் வருகிறதா, இல்லை ஏதாவது உயிரை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ கேட்குது. ஆடா அப்பத்தா மோனை, இல்லை நான் பாட்டுக்கு நல்லா தானே இருந்தேன். என் மனசுக்குள்ளே இப்போ எனக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் நல்லா தான் இருக்கோமா, நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, நம்மை நாமே காயப்படுத்த போகிறோமா? ஐயா, இந்த மாதிரியான சாட் ஜிபிடி சாட் போர்ட்ஸ்கிட்ட பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. ஆறுதலாகவும் சொல்லுது, அதே நேரத்தில் சும்மா ஆப்படிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம மண்டைக்குள்ளே நமக்கே தெரியாமல் உள்ள நுழைஞ்சி நீ நல்லா இல்லை, நீ அமைதியாக இல்லை, நீ இப்படித்தான் இருக்க, உன் மனசு அமைதியாக இல்லை, நீ ரொம்ப சேடாக இருக்க, உன் குரல் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ நீ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குழப்பி விட்டுறதுயா. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லிட்டு இருக்கேன்.
ஏன்டா அதில் போய் நீ சேட் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு வீடியோங்க இன்றைக்கி ட்விட்டரில் ரொம்ப வைரலாக மாறிட்டு இருந்துச்சு. அதை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஒரு பொக்கையை வச்சுருக்காரு. பொக்கையை வச்சோடனே இப்போ பாருங்கள் சாட் ஜிபிடி நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சாட் ஜிபிடி கேட்குறார், சாட் ஜிபிடி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நான் என் கையில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எத்தனை இருக்கு என்ன சொல்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே 2 அப்படின்னு சொல்லுது. நானும் யோசித்தேன், நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கு. ஆங்கிள் திருப்பினோன்னே அதில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுது. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ரெட்டுன்னு சொல்லுது. அப்போ அவர் திருப்பி காண்பிக்கிறார், பார்த்தீங்களா நான் வந்து என்ன ஆக்சஸ் கொடுக்கல, மொபைல் ஆக்சஸே கொடுக்கல, மொபைல் ஆக்சஸ் அதாவது கேமரா ஆக்சஸே கொடுக்கல. கேமரா ஆக்சஸே கொடுக்காம அது பார்த்துரும், நம்மளெல்லாம் பார்த்து நம்ம ட்ரெஸ் என்னெல்லாம் பார்த்து அது எல்லாம் நோட் பண்ணி வச்சிரும். எங்கேருந்துடா வரீங்க டே? அவன் கட் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கான், அதுதான் உண்மை. அப்படி கட் பண்ணி போட்டதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே அவனுடைய புகைப்படத்தை அவன் அப்லோட் பண்ணி விட்டுருக்கான் அந்த சாட் ஜிபிடிட்ட. அதனால தான் அது பதில் சொல்லியிருக்கு. இல்லாமல் அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. நமக்கே தெரியாமல் ஒருவேளை ஹேக் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல. அப்போ அந்த சாட் ஜிபிடி இல்லாட்டி நீங்கள் எந்த விதமான இதே மாதிரி சாட் போர்ட்டை கேட்டிங்கன்னா அது சொல்லும், இல்லை நீங்கள் வந்து எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நான் உங்களை நேரடியாக பார்க்க முடியாது, வேணால் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அப்லோட் பண்ணுங்கள், இப்படி தான் சொல்லி கேட்குமே தவிர உங்களுடைய ஷர்ட்டு எனக்கு சிவப்பு நிறமாக இருக்கிறது, உங்கள் கையில் 4 ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்றுடா, இந்த மாதிரி ஃபேக் வீடியோஸ் வச்சு அதை புரளியை கிளப்பி மக்களை குழப்பி என்னடா செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருங்கடா, நல்லா இருங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது 49 மில்லியன் மனிதர்களுக்கு, அப்பா 49 மில்லியன் மனிதர்களுக்கு பசியை மட்டும் உருவாக்கும், ஹங்கராக மாற்றிடும். அவங்க எல்லாத்தையுமே பசி நிறைந்த மனிதர்களாக மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தானியங்களுடைய அளவு குறைஞ்சிரும், மழையினுடைய அளவு அப்படிங்கிறது பல இடங்களில் குறைஞ்சிரும், ஏகப்பட்ட இடத்துல மழையினுடைய அளவு கூடிரும், அதனால் தானியத்தை அழித்து விடும் மழை. ஸோ இப்படின்னு சொல்லி எப்படி பார்த்தாலும் 49 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 5 கோடி மனிதர்கள். அந்த 5 கோடி மனிதர்களில் நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெரியலை. இப்போவே கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிட்டால் நல்லது. இயற்கையை அழிக்காமல் பாதுகாத்தோம் என்றால் அது நம்மை பாதுகாக்கும். இயற்கையை அழித்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா திருப்பி அதுவும் சிரிக்கும். அப்படின்னு சிரிச்சோன்னே பூமி பொழந்துரும், நாமெல்லாம் உள்ளக்க போயிடும், பார்த்துக்கோங்க. இம்ரான்கான் அவர்களுடைய பார்ட்டி, அதாவது அவங்களுடைய கட்சி நாடு தழுவிய போராட்டத்துக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய வரலாற்றில் இம்ரான்கான் அவர்களுடைய கட்சி மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்த போகிறதாம். அதை பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்பட போகுது அப்படின்னு சொன்னீங்களேடா. மார்க்கெட்டில் என்னென்னா ஆயிலினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, திடுதிப்புன்னு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னி பக்குன்னு அடிக்குது. ஆஹா என்னமோ செஞ்சிட்டாங்க நமக்கு தெரியாமல். ஏன்னா நமக்கு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹேண்ட்லர்ஸ்க்கு நியூஸ் போயிடும். அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மறுபடியும் மூட போகிறாங்க மச்சான், ஈரான் அடிக்க போகிறாங்க மச்சான் அப்படின்னு சொல்லி அவங்க ஓவர்னு சொன்னோன்னே மார்க்கெட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஆனால் வாங்க அதுக்கான ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படித்தான் இருக்கா இல்லை எதேச்சியாக ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா? மார்க்கெட்டில் எதுவுமே எதேச்சியாக நடக்காது, அது வேறு விஷயம். பட் சம்திங் ராங் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. ஸோ எப்படி இருந்துச்சு இன்றைக்குள்ள தகவல்கள்? இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள்னால் கமெண்ட்ஸ் தான். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய கடமை நம்மிடம் இருக்கிறது. அதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். டெய்லி நான் வீடியோ போகிறேன் பார்த்தீங்களா, அது ஒரு சாக்ரிஃபைஸான்னு கேட்டால் டைம் கன்சியூம் பண்ணுது, குடும்பம் கூட இருக்க முடியல, அதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ் தான். அதை தாண்டி நிறைய பேர் இந்த வீடியோக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இதே மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நாம் சின்னதாக ஒரு சாக்ரிஃபைஸ் செய்யாமல் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியாது. ஸோ சூப்பர் எல்னினோலேருந்து இப்போ இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி வர இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுவீங்களோ இல்லாட்டி 4 பேருக்கு எடுத்து சொல்லுவீங்களோ? காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றிட்டு போயிடுவோமப்பா. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.